ஊறவிட்ட மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தான் இது செய்வோம். அதுக்கு குழம்பு தூள் இல்லைனா சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு திக் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் லிக்விடாக குழம்பெல்லாம் நம்ம கூட்டி செய்வோம்ல அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. இதை ஊற விட்டுட்டு இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு குழம்பு டேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஈஸியாக செஞ்சிடலாம். எதுவுமே நமக்கு இல்லைனாலும் வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும். வெங்காயத்தில் பேபி வெங்காயம்னு சொல்லுவாங்க, பெரிய வெங்காயத்துலேயே குட்டி குட்டியாக இருக்கும். அது சீசனில் கிடைக்கும் போது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை ஆப்ஷன் தாங்க, வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அடிப்பக்கத்தில் 4 வெட்டி வச்சுக்கிறேன். அந்த வெட்டுறது நல்லா டீப்பாக உள்ளே போகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாஸ் நல்லா சோக்காகி நமக்கு வெங்காயமே ஒரு காய் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸுமே கையில் இல்லை அப்படின்னுங்கிறப்போ இந்த வெங்காயத்தை வச்சே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த சின்ன வெங்காயம் இல்லை, ரொம்ப பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அதையே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா டீப் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ரொம்ப பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் பேபி வெங்காயம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இப்போ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா ஆயிலில் இந்த வெங்காயம் ஒன்றையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு செவக்க வறுத்து எடுங்க. தீயை கொடுக்காதீங்க, மிதமாக கொடுங்க. அப்போ தான் வெங்காயத்தோட உள்ள வரைக்கும் நமக்கு ஹீட்டு போய் நமக்கு ஈவனாக எல்லாமே வெந்து கிடைக்கும். இதில் வேகிறது தாங்க நமக்கு வெங்காயம். குழம்புல ரொம்ப நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுலேயே நம்ம நல்லா வேக வச்சிடணும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வைங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. மேலே உள்ள தோல் எல்லாம் வெடித்து உறிஞ்சி வர அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயவே நம்ம திரும்ப தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எண்ணெயை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப தாளிப்பு ரெடி பண்ணுங்கள். நான் கடுகு, ஜீரகம், சோம்பு, பெருங்காயம், வெந்தயம், காய்ந்த மிளகாய் இது அத்தனையும் போட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கனால ஒன்றாவே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டேன். இது நல்லா செவக்க வறுந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், அதை குட்டி குட்டியாக அரிஞ்சு இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இது சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் 1 நாள் 2 நாள் இந்த குழம்பை செஞ்சு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவல் டயத்தில் எப்போதுமே நம்ம எடுத்துகிட்டு போகிற ரெசிபீஸே எடுத்துகிட்டு போகாமல் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் ஆனாலும் இது கெட்டே போகாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் இருக்கும். இப்போ ஊற வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலா ஃபஸ்ட்டு அந்த நல்லெண்ணெயில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்தனால வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா லேசாக வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம புளியும் சேர்க்கறதுனால 2 நாள் வெளியில் வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால தான் இதை ட்ராவலில் சப்பாத்தியோடு ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். சப்பாத்தி மட்டும் கிடையாதுங்க, இட்லியோடு சாப்பிட்றதுக்கு கூட செம காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் ட்ராவலில் இல்லை செஞ்சு வச்சுருந்து ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்றதுக்கு செம்ம ஈஸியான குழம்பு இது. குழம்பு மசாலாஸை ஊற வச்சோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கி எடுத்து தாளித்து கொட்டினோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இது ஊறுறதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை ஊற விட்ட குழம்புன்னே சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துருங்க. புளி சேர்த்துக்கிறனால நமக்கு எத்தனை நாள் வெளியில் வச்சாலுமே சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ட்ராவல் டைமில் ட்ரை பண்ணுறதுக்கு, இல்லை லஞ்ச் பாக்ஸில் ட்ரை பண்ணுறதுக்கு, இல்லை நமக்கு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து 1 வாரம் கூட நம்ம வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ கூட யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். சப்பாத்திக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. முட்டை ஆப்ஷன் தான். முட்டை சாப்பிடாதவங்க அந்த முட்டையை விட்டுட்டு வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து இந்த மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கிட்டோம், ப்ளஸ் நம்ம அதில் கீரி வேற விட்டுருக்கோம். ஸோ நல்ல மசாலாஸ் எல்லாம் அந்த வெங்காயத்தை உள்ள டீப் வரைக்கும் போய் வெங்காயம் சாப்பிடும்போதே நமக்கு அந்த காய் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை தக்காளி சேர்க்குறேன், இதுவும் ஆப்ஷன் தான்.
உங்களுக்கு வேணும்னா சேருங்க, அப்படி வேணாட்டி நம்ம விட்டுறலாம். இதெல்லாம் சேர்க்கறது எதுக்காகனா கொஞ்சம் டேஸ்ட்டை என்ரிச் பண்ணி காட்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான். பச்சை தக்காளியாக சேருங்க, தக்காளியாக வதக்கிட்டு சேர்க்காதீங்க, அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாமே ரெசிபீஸுமே சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இப்போ முட்டை நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் தான். முட்டையை முழுசாக சேர்க்காம கட் பண்ணி சேருங்க. அப்போ நல்ல மசாலாஸ் வந்து மஞ்சக்கருவோடெல்லாம் உள்ளே சேர்ந்து பசங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க முட்டையை விட்டுட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி, பட் சூப்பரான ரெசிபி. சப்பாத்தியோட இட்லியோட சாப்பிட்றதுக்கு, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, நல்ல 2 நாள் வச்சு ஊற விட்டு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்து முட்டையிலையும் நல்லா நான் மசாலா ஊற்றிட்டேன். இப்போ நல்லா சோக்காயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரெடியாக இருக்கும். இதை சுட சுட சர்வ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை நல்லா ஊற விட்டு 2 நாள் வச்சிருந்து கூட சர்வ் பண்ணி பாருங்கள். என்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் அதே டேஸ்ட்டோட எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. ஈஸி ரெசிபீஸை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.